யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வீடியோ போட வேணாம், சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சம் இல்லை, சூரியன் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதனால நம்மளும் சேர்த்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஏன்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதாவது டியூப் லைட் வெளிச்சத்துல தான். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பீச் இருக்கு, அங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கிருந்தா எனக்கு சூரிய வெளிச்சம் அப்படின்றது காலை டைம்ல எனக்கு வரும். ஸோ அதிகமா ஏர்லி மார்னிங் அப்படின்றத நான் எடுப்பேன். அந்த எல்லோ லைட் அப்படின்றது வரும். இப்ப என்னாச்சுன்னா இதனால விட்டுறான்னு நினைச்சேன். பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப உருக்கமா ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதாவது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சரியான முறையில தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா, இப்ப நான் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கேனா அல்லது தப்பான வழியில போயிட்டு இருக்கேனா? ஏன்னா நம்ம யூடியூப் ஆரம்பிச்சு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் நம்மள பெருசா யூடியூப் கண்டுக்காது. நீங்க அதை பண்றீங்களா இதை பண்றீங்களா அப்படின்ற எந்த விஷயத்தையும் அதுல நோட்ட இதுல சொட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லாது. அது எப்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மானிட்டேஷனுக்குள்ள போகும் பொழுது, ஐயா நீ பாரு காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீ பாரு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணல, நீ பாரு இன்னும் வந்துட்டு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணாம இருக்கிற, மெயில் ஐடியை தப்பா கொடுத்துருக்கிற பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், நான் 1ல இருந்து 10 வரைக்கும் கரெக்டா போறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 7 ஆரம்பிச்சு நான் Z கொண்டு போய் முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு யூடியூப் சேனல் நீங்க கிரியேட் பண்றதுல இருந்து, மெயில் ஐடி கிரியேட் பண்றதுல, ஓடிபி வர்றதுல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, குழப்பமே இல்லாம தெளிவா சொல்றேன். நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன், நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன் பாருங்க. அதாவது கூகுள் நீங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண, ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். google.com போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் அப்படின்றத போட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மெயில் ஐடி மொபைல் நம்பரை போட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நீங்க நார்மலா எப்பவும் போல ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றீங்களா, இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மெயில் ஐடியை நீங்க பண்ணிக்கலாம். ஆனா பாஸ்வேர்டோ இது எல்லாமே கரெக்டா நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்வேர்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம உங்க நம்பரை போடுறது இல்லை உங்க பேரை போடுறது இந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் போடாம கொஞ்சம் கிரிட்டிக்கலான பாஸ்வேர்டு ஆல்ஃபாபெட் எல்லாம் யூஸ் பண்ணி, ஸோ வந்துட்டு கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிரிட்டிக்கலான வந்துட்டு லெட்டர்லாம் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு அப்படின்றது செட் பண்ணுங்க. அடுத்து நீங்க உங்களுடைய மெயில் ஐடி ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்க மெயில் ஐடியை உடனடியா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட், அதை விட்டுறாதீங்க. அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இப்ப மெயில் ஐடி ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணீங்க, அதாவது முதல் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2வது ஸ்டெப் அப்படின்றது பாத்தீங்கன்னா, யூடியூப் நீங்க லாகின் பண்ணிடுங்க. அதாவது நீங்க என்ன மெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ, என்ன மெயில் ஐடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா, அந்த மொபைல் நம்பரை கையில வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு லாகின் பண்ணுங்க. அதாவது மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணாலே போதும். இங்க மொபைல் நம்பர்லாம் யூடியூப் கேட்காது, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே கேட்காது. யூடியூப் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா கேட்கும், உங்களுடைய மொபைல் மெயில் ஐடி மட்டும் தான் கேட்கும். உங்களுடைய வந்துட்டு பேர் கேட்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் இதெல்லாம் கேட்டுக்கும். அதுக்கப்புறம் இன்டெப்தா உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, நீங்க என்ன அட்ரஸ், இப்பெல்லாம் கேட்காது. தலைவர் அப்புறமா கேட்பாரு. அது எப்படின்னா, இந்த நம்ம வந்துட்டு ஆட்சென்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ற பார்த்தீங்களா, பின் வெரிஃபிகேஷன், அதெல்லாம் கேட்பாரு. என்ன பிரச்சனைனா, நான் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருந்தேன், கிட்டத்தட்ட 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு கரப்ட் ஆகி போச்சுங்க. நேத்து தான் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்புறமேட்டு மச்சன்ட்ட கொடுத்துருக்கேன், அவரை ரெக்கவரி பண்ண தரேன்னு சொல்லியிருக்காரு. வந்த உடனே அந்த பழைய வீடியோல எடுத்து உங்களுக்காக கொடுத்துறேன். அப்போ யூடியூப்ல நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஐகான் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஐகான் போட்ட பிறகு சேனல் நேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சேனல் நேமோ அதை போட்டுக்கோங்க. அடிக்கடி வந்துட்டு சேனல் நேமை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு சேனல் நேம், நாளைக்கு ஒரு சேனல் நேம், இவரை பார்த்து இன்னொரு சேனல் நேம் வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே சேனல் நேம், அதுதான் பிராண்டா மாறணும். மற்றவங்களுடைய பிராண்ட்ல நீங்க எடுத்து வைக்காதீங்க. ஓகே, அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ப்ரொஃபைலுக்கு போட்டோ, அதுக்கப்புறம் பேனர் செட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த பேனரையும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது ஸ்டெப். 2 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா, சேனல் வந்துட்டு ஸ்டெப் அப் கம்ப்ளீட் அப்படின்றது பண்ணும். ஸோ அபவுட் செக்ஷன்ல நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதாவது சேனல்லே உங்களுக்கு அபவுட் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். அந்த அபவுட் ஆப்ஷன்ல போய் ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க சேனல் எதை சம்பந்தப்பட்டது, நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் போட போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிடுங்க. முதல்ல அதை முடிவு பண்ணி சேனல் அபவுட் ஆப்ஷன்ல போய் நீங்க இதெல்லாம் போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் கார்டில் அந்த லோகோ தெரியும் பார்த்தீங்களா, அந்த லோகோ நான் காட்டுறாருங்க. என்னோட இன்னொரு சேனல் இருக்கு, நான் தான் சபதம் எடுத்திருக்கேன்ல. ஓகே, இதோ ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னு இங்கே பாருங்க. இவன் வேற இன்னைக்குன்னு பார்த்தா ஃபுல்லா கருப்பா வெள்ளையா தெரியுமா. சரி கைஸ், இப்போ தெரிஞ்சு பாருங்க, கேமரால தெரியுதா.
இங்க வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிள் இருக்கும். இந்த பென்சில் சிம்பிளை வந்துட்டு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்துடும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த பேனர் இங்க இருக்கா? ஸோ பேனர் இங்க வச்சுக்கலாம். போட்டோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. கீழே பாருங்க உங்களுடைய சேனல் நேமு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லிங்கையும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்க தெரிஞ்சு பாருங்க. சாரி கைஸ், இது ரொம்ப இதுவா இருக்கு. அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார், அதனால தான் உடனே எடுத்துட்டு இருக்கேன். ஒரே இது புரியலீங்கன்னா சொல்லுங்க, நான் தெளிவா இன்னொரு வீடியோ போடுறேன். நான் வேணா இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா, டிஸ்கிரிப்ஷனையும் எழுதிக்கோங்க. நீங்க என்ன சேனலோ அந்த சேனலுக்கு ஒரு காமனான ஒரு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்க்ளைமர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கான்டாக்ட் மெயில் ஐடியும் நீங்க அதில் சேர்த்துருங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்க யாரையாவது கான்டாக்ட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதன் மூலியமா நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களை பிடிக்கலாம். பிகாஸ் நீங்க ஏதாவது வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த கடைக்கு ஏதாவது லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரமோஷன் பண்ணோம்னா அப்புறம் கீவேர்டையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் SEO சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதையும் நீங்க சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4வது ஸ்டெப், முதல் வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணணும். நல்ல கிளியரா வீடியோ ஆடியோ அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அட்ராக்டிவான தம்ப்லைன் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸோ ஹேஷ்டாக் சரியா நீங்க போட்டுக்கணும். அந்த வீடியோ என்ன ரிலேட்டடோ அது ரிலேட்டடா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக், SEO இதெல்லாம் நீங்க போட்டுக்கணும். டிஸ்க்ளைமரும் போட்டுக்கணும். கார்பரேட் இல்லாத கண்டென்ட்டை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுடைய வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறது, ஸோ அதுக்கு ரியாக்ஷன் பண்றது அதெல்லாம் வேணாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சிருவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ட்ரோல் சேனல் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அழிச்சதுல நிறைய சேனல் இருக்கு. அது எனக்கு மெயில் ஐடி தெரியும், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த சேனலும் இப்படிதான் நடந்துச்சு. ஸோ அவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு நானும் போட்டேன். இப்போ ட்ரோல் டாப்ல இருக்குன்னு போட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்துட்டு நம்ம VTV இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிவியில் BB9 போட்டு விட்டேன். சரி, ஓகே ஓகே. அடுத்தது கார்பரேட் எல்லாம் பண்ணும். இப்போ 4வது பாயிண்ட் கம்ப்ளீட். 5வது, ரெகுலரா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அதாவது வாரத்துக்கு குறைஞ்சது நீங்க 3 அல்லது 5 வீடியோ அப்படின்றது போடணும். உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற் போல் காலையில போடலாமா மாலையில போடலாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். என்ன மாதிரி கண்டென்ட், என்ன மாதிரி வீடியோ நீங்க வந்துட்டு எந்த டைம்ல போடணும் அப்படின்றதையும் போட்டேன். மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஆடியன்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும். அதாவது ஆடியன்ஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நீங்க அப்படியே டிட்டோ என்ன ஃபாலோ பண்றீங்கல்ல, சேம் தான். நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்ல, நீங்க கேட்குற கேள்விக்கு நான் வீடியோ போடுறேன்ல, அப்போ என்னுடைய ஆடியன்ஸ் உங்களை வந்து நான் என்கேஜ்மெண்டா வச்சுக்கிறேன். இதே போல உங்களுடைய ஆடியன்ஸையும் நீங்க என்கேஜ்மெண்டா வச்சுக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆடியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களை ரெகுலரா வந்து பார்ப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா உங்களுடைய வேலையை விட்டுட்டு இப்ப எனக்கு வந்துட்டு பாக்குறீங்களா, என் வீடியோ பாக்குறீங்களா, எதுக்காக? ஸோ விஸ்வான்றவன் ஸோ நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறான், நமக்கு தெளிவா புரிய வைக்கிறான் அப்படின்றதுக்காக தானே. இதுதான் தேவை. ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி கிளியர் அப்படின்றது தேவை. நீங்க குவாலிட்டி வேற, அடுத்தது செகண்டரி தான். நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதுதான் மெயின். இப்போ நம்ம 5வது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வாரத்துல 3ல இருந்து 5 வீடியோ நீங்க வந்து டாபிக் நல்ல கியூரியாசிட்டி மாதிரி வந்து போடுங்க. கன்சிஸ்டன்சியா வீடியோ போடணும். 6வது, ஸோ வாட்ச் டைம் சப்ஸ்கிரைபர் நீங்க பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள், அதாவது எலிஜிபிலிட்டி அப்படின்றது வரும். ஸோ இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வரணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு 12 மாசத்துக்குள்ள வரணும். அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு 10 மில்லியன் ஷார்ட் வீடியோ 90 நாள்ல வரணும். அது ஈஸியா வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் யாரும் அதை ஃபாலோ பண்றதில்ல. நான் மெயின் வீடியோவுக்கு இடையே வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த பில்ட் பண்றேன். ஃபுல் வீடியோ போட்டே மானிட்டேஷன் எனேபிள் பண்ணணும். அதனால தான் நான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் ஷார்ட் வீடியோ போட்டு எப்பயே டக்குன்னு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். ஷார்ட் வீடியோன்றது ஈஸி தான். பட் அதை வந்துட்டு கரெக்டான ஆடியன்ஸை நான் உள்ள எடுத்துட்டு வரணும். எனக்கு பிடிச்ச ஆடியன்ஸ் முழு வீடியோவில் பார்த்து உள்ள வரணும்னா அப்போ நான் இந்த மாதிரி தான் போட்டாகணும். 6வது கம்ப்ளீட்டட். அதுக்கு அடுத்தது நமக்கு AdSense அப்படின்றது வரும். YT ஸ்டுடியோ, அதாவது யூடியூப் ஸ்டுடியோல மானிட்டேஷன் டேப் அப்படின்றத AdSense கிரியேட் பண்ணணும். நீங்க AdSenseல பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஆட் பண்ணும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் அப்படின்றது வரும் உங்களுடைய அட்ரஸ்க்கு. அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் நான் இப்படி வாய் வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆக்கப்பூர்வமா சொல்லணும். நான் ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அது ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அது நீங்க யாருக்கிட்டையும் லாகினோ பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு இதை செக் பண்ணி கொடுங்க, அதை செக் பண்ணி கொடுங்க, இந்த பிசினஸே வச்சுக்காதீங்க. நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்தரா என்ன இஷ்யூ அப்படின்றது நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலியமாக அந்த இடத்துல சொல்லிடுறேன்.
இல்லைன்னா நம்ம டெலிகிராம் ஓப்பன் பண்ணலாம். டெலிகிராம்ல இன்னும் சூப்பர், நீங்களானும் பேசிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் கூட ஓப்பன் பண்றேன், அதுல நீங்களானு கூட வந்துட்டு பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். யூடியூப் ரிவ்யூ வந்துட்டு பண்ணுவாங்க 1 நாள், அது அவ்வளோ டைம்ல எடுத்துக்க மாட்டாங்க, அது கம்மியில முடிஞ்சிடும். அப்ரூவ் வந்த உடனே ஆட் வந்துட்டு எல்லாத்துக்கும் எனேபிள் ஆயிடும். இதெல்லாம் ஈஸி ப்ராசஸ் தான், இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு ரெவன்யூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரோத் மெயின்டெனன்ஸ், அதாவது ஸ்ட்ரைக் வராத வீடியோ போடணும், பாலிசியை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய ஆடியன்ஸை என்கேஜா வச்சுக்கணும். ஸோ அதாவது அவங்க ஆக்டிவா வச்சுக்கணும். இப்படியெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது, ரெகுலரா வீடியோ போடும் பொழுது உங்களாலையும் யூடியூப்ல சாதிக்க முடியும். இப்போ நீங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு மொபைல் நம்பர் வேணும், ஒரு மெயில் ஐடி வேணும். மொபைல் நம்பர் வச்சு தான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ண முடியும். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம யூடியூப்ல லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒய்டி, அதாவது வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும். சேனல் பேரு, ஆர்ட், அதுக்கப்புறம் லோகோ, டெஸ்கிரிப்ஷன், டிஸ்க்ளைமர், ஹேஷ்டாக், எஸ்இஓ இதெல்லாம் வச்சுடணும். இதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே நம்ம ப்ராப்பரா வந்துட்டோன்றது அர்த்தம். அடுத்த கட்டம் நம்ம ரெகுலரா வீடியோ போடணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும், மக்களை என்கேஜா வச்சுக்கணும். ஸோ ஆக்டிவா வச்சுக்கணும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்பொழுது யூடியூப்ல நம்மளாலையும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.